வணக்கம், ஐ எம் செல்வம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 3 சம்ஸ் பார்த்துட்டோம். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என்னோடய சேனலில் போய் ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துக்கோங்க. நவ் நம்ம பார்க்க போகிறது 4th சம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 5,6, B is equal to set of all 4,5,6, C is equal to set of all 5,6,7. Show that A cross A is equal to B cross B intersection C cross C னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிற கிவனை நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? we have to show that to prove நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா A cross A is equal to B cross B intersection C cross C னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம A cross A கண்டுபிடிச்சிப்போம். ஸோ A cross A is equal to set of all ஏங்கிற செட் என்ன? 5,6. ஸோ 5,6 cross 5,6. ஸோ A cross A is equal to set of all ஆர்டர் பெருசாக நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த 5 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 5,5 இப்போ அடுத்தது 6. ஸோ சாரி இதே 5 வச்சு 2 எழுதிக்கோங்க. ஸோ 5,5 5,6. இப்போ 5 வச்சு நம்ம எழுதி முடிச்சிட்டோம். இப்போ 6 வச்சு எழுதணும். ஸோ 6,5 6,6. ஸோ A cross A நம்ம ரைட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது B cross B எழுதணும். ஸோ கொஸ்டினில் என்ன B இருக்குது? ஸோ B cross B is equal to set of all 4,5,6 cross set of all 4,5,6. ஸோ B cross B is equal to அதே மாதிரி தான் set of all ஆர்டர் பெருசாக எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 வச்சு நம்ம ரைட் பண்ணிடலாம். ஸோ 4,4 4,5 4,6. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு 4 வச்சு எழுதியாச்சு. நம்ம அடுத்தது இந்த 5 வச்சு ரைட் பண்ணுங்கள். 5 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி ரைட் பண்ணுங்க. ஸோ 5,4 5,6. இப்போ அடுத்தது 6 வச்சு நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ 6,4 6,5 6,6. ஸோ இதுதான் B cross B. இப்போ அடுத்தது C cross C நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ C cross C is equal to set of all C என்னது? 5,6,7 cross 5,6,7. ஸோ C cross C is equal to set of all ஃபஸ்ட்டு இந்த 5 வச்சு ரைட் பண்ண போகிறோம். ஸோ 5,5 5,6 5,7. ஸோ 5 வச்சு எழுதிட்டோமா? இப்போ அடுத்தது 6 வச்சு. ஸோ 6,5 6,6 6,7. இப்போ அடுத்தது 7 வச்சு எழுத போகிறோம். ஸோ 7,5 7,6 7,7. சரியா? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? A cross A is equal to B cross B intersection C cross C னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே A cross A கண்டுபிடிச்சிட்டோம்ல, அதை 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது B cross B intersection C cross C. சரியா? இப்போ B cross B என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த இருக்குது. அந்த செட்டை அப்படியே எழுதிக்கோங்க. செட் ஆஃப் ஆல் 4,4 4,5 4,6 5,4 5,5 5,6 6,4 6,5 6,6. இப்போ நம்ம B cross B எழுதியாச்சு. ஸோ இன்டர்செக்ஷன் C cross C எழுதிக்கோங்க. ஸோ 5,5
5, 6, 5, 7, 6, 5, 6, 6, 6, 7, 7, 5, 7, 6, 7, 7. சரியா? இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத எடுக்க போகிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ 4 cross 4 4, இதில் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. அடுத்தது 4, 5 இல்லை. 4, 6 இல்லை. அடுத்தது 5, 4 இதில் இல்லை. ஆனால் 5, 5 இதுலேயும் இருக்குது, இந்த இதுலேயும் இருக்குது. ஸோ இங்கேயும் 5, 5 இங்கேயும் 5, 5 இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 5, 5. அடுத்தது பாருங்கள் 5, 6 இங்கேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ 5, 6. 6, 4 இருக்கா? இல்லை. அப்புறம் 6, 5 இருக்குதா? இருக்குது. ஸோ அதையும் எழுதிக்கும். இங்கேயும் 6, 5 இங்கேயும் 6, 5. ஸோ 6, 5. அடுத்தது 6, 6 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ இதுலேயும் இருக்குது, இந்த டேம்லேயும் இருக்குது. ஸோ 6, 6 இதான் எழுதியாச்சு. ஸோ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன், இதை எழுதிக்கோங்க. பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒன்றாவது ஈக்குவேஷன் பாருங்கள், ஏ கிராஸ் ஏ, அதுவும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சதும் சேமாக இருக்குதா? ஸோ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. So, fourth sum over. Now, fifth sum. Now, fifth sum. Given A is equal to set of all 1, 2, 3. B is equal to 2, 3, 5. C is equal to set of all 3, 4. And D is equal to set of all 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true. Solution. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ABCDன்னு சொல்லி 4 செட்டு கொடுத்துருக்காங்க. செக் இஃப் A கிராஸ் B கிராஸ் A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D ட்ரூவா இல்லையான்னு நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம A இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கலாம். ஸோ A இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு set of all 1, 2, 3 intersection set of all 3, 4. intersection என்ன அர்த்தம்? ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஸோ ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது? 3 காமனாக இருக்குது. ஸோ A intersection C is equal to set of all 3. சரியா? ஸோ A intersection C கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது B intersection D is equal to B என்ன கொடுத்துருக்காங்க? 2, 3, 5 intersection D 1, 3, 5. ஸோ இந்த ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது? 2 இதில் இருக்குது, இதில் இல்லை. 3 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அதே மாதிரி 5 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ B intersection D is equal to set of all 3, 5. ஸோ இப்போ நம்ம A இன்டர்செக்ஷன் சியும் B இன்டர்செக்ஷன் டியும் கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கோங்க. LHS நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் C என்னது? சிங்கிள்டன் 3. ஸோ சிங்கிள்டன் 3
கிராஸ் செட் ஆஃப் ஆல் 3, 5. இதுக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் போட போகிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ 3, 3, 3, 5. இதுதான் என்னது? A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. ஸோ இதை 1ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ அடுத்தது A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். ஸோ A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 1 செட் ஆஃப் ஆல் 1, 2, 3 கிராஸ் பிக்கு பதிலாக 2, 3, 5. ஸோ A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு இந்த 1 வச்சு ரைட் பண்ண போகிறோம். ஸோ 1, 2, 1, 3, 1, 5 அப்புறம் அடுத்து இந்த 2 வச்சு. ஸோ 2, 2, 2, 3, 2, 5. இப்போ அடுத்தது நம்ம 1 வச்சு ரைட் பண்ணியாச்சு, 2 வச்சு ரைட் பண்ணியாச்சு. இப்போ 3 வச்சு எழுத போகிறோம். ஸோ 3, 2, 3, 3, 3, 5. ஸோ A கிராஸ் B நம்ம எழுதியாச்சு. இப்போ அடுத்தது C கிராஸ் D எழுத போகிறோம். ஸோ C கிராஸ் D இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் C என்னது? 3, 4 கிராஸ் Dக்கு பதிலாக 1, 3, 5. ஸோ C கிராஸ் D இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பெருசாக எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 வச்சு எழுதுறோம். ஸோ 3, 1, 3, 3, 3, 5 நெக்ஸ்ட்டு 4 வச்சு. ஸோ 4, 1, 4, 3, 4, 5. சரியா? இப்போ நம்ம A கிராஸ் Bயும் கண்டுபிடிச்சாச்சு, C கிராஸ் Dயும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு RHS என்ன இருக்குதுன்னு பாருங்கள். RHS நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் Bக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ A கிராஸ் B என்னதுலாம்? செட் ஆஃப் ஆல் 1, 2, 1, 3, 1, 5, 2, 2, 2, 3, 2, 5, 3, 2, 3, 3, 3, 5. இதுதான் என்னது? A கிராஸ் B அதை எழுதியாச்சு. அப்புறம் இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. C கிராஸ் D இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதை எழுதிக்கோங்க. ஸோ செட் ஆஃப் ஆல் 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, 4, 5. சரியா? இப்போ எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். 1, 2 இதில் இருக்குது, ஆனால் இதில் இல்லை. அடுத்தது 1, 3 இதுலேயும் இல்லை. அடுத்தது 1, 5 அதுவும் இல்லை. 2, 2 அதுவும் இல்லை. 2, 3 அதுவும் இல்லை. ஸோ 2, 5 இருக்குதா? அந்த டேமும் இல்லை. 3, 2 அதுவும் இல்லை. 3, 3 இருக்குதா? 3, 3 ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ செட் ஆஃப் ஆல் 3, 3, 3, 5 இதில் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. ஸோ 3, 5. சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D கண்டுபிடிச்சிட்டோம். செட் ஆஃப் ஆல் 3, 3, 3, 5ன்னு கிடச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி 1 பாருங்கள். 1ல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் என்ன தான் கிடச்சிருக்குது? செட் ஆஃப் ஆல் 3, 3, 3, 5 தான் கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 from
1 and 2 நம்மளுக்கு என்ன கிடைக்குது? A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D. ஸோ கொஸ்டினில் நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்ரூவான்னு சொல்லிட்டு. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இஸ் ட்ரூ. சரியா? கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. சரியா? ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.